அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடக்க கால தொண்டர்கள்லேயும் நான் ஒருவன். பத்திரிகையாளராக என் அடையாளம் 40 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட என்னுடைய தொடக்கம் என்பதே புரட்சித்துறை எம்ஜிஆர் மீதான ஈடுபாடு கொண்டு அந்த இயக்கத்தோடு ஒன்றி வந்தவன். கிட்டத்தட்ட இதே 50 ஆண்டுகள் திரு செங்கோட்டையன் அவர்களோடும் மிக நெருக்கமாக பயணித்தவன். அவர் எடுத்திருக்கிற முடிவு என்பது உண்மையிலே ஒரு அதிர்ச்சிகரமான வேதனையான முடிவாகத்தான் படுகிறது. 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முகமாக இருந்து இந்த கட்சிக்காக பாடுபட்டவர். அந்த கொங்கு மண்டலத்தில் கட்சியை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் 60-70 கிராமங்களுக்கு, சில கிராமங்களுக்கு சைக்கிளில் நடந்தே போய் கூட கொடியேற்றி வச்சு அமைப்புகளை உருவாக்கின ஒருவர். இந்த இயக்கத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 30-32 ஆண்டுகளாக அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, அந்த 2 பெரும் தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். மிக அணுக்கமாக இருந்து அவர்களுடைய பெரும் நம்பிக்கையை பெற்றவர். இப்போ ஏற்பட்ட இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டும் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு இவருடைய பங்களிப்பும் பெருமளவு இருக்கும் என்கிற நம்பிக்கை கடந்த 4 நாட்களுக்கு முன்பே வரையில் இருந்தது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடியினுடைய போக்கு என்பது அதிமுகவை ஒரு பெரிய பின்னடைவுக்கு, சரிவுக்கு கொண்டு சென்றுகிறது. எனவே எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று தான் அந்த தொடக்கத்திலேயே தன்னோடு ஒரு 5 மூத்த தலைவர்களையும் அழைச்சிட்டு போய் அதை பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். ஒரு 6-7 மாதமாக பொறுத்திருந்து இந்த பிடிவாத தன்மை தளரவில்லை என்பதற்காக தான் கடந்த செப்டம்பர் மாதம் தயவுசெய்து இந்த ஒருங்கிணைப்பதற்கான வேலையை பாருங்கள், நீங்கள் இது தொடர்பாக விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் அழைத்து பேசுங்கள், யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்களே முடிவெடுங்க, அழைத்து பேசுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஒருங்கிணைந்தால் மட்டுமே நாம் வலிமை மிக்க கட்சியாக மாறுவோம், நம்மோடு கூட்டணிக்கும் வலுவான கூட்டணியும் அமையும். அப்போ தான் நம் தலைவன், கழகம் தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இருவரும் தலைவர்களும் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு அரசியலை, அந்த இருதுருவ அரசியலை தான் கடந்த 53 ஆண்டுகளாக வருகிறார்கள். இந்த அரசியலில் தான் நம்ம 7 முறை 1977, 80, 84 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஹார்ட்டிக் கொட்டி, ஜெயலலிதா அவர்களும் 1991, 2001, 2011, 2016 இப்படி மாறி மாறி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. ஒரு வலிமை மிக்க 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி திரு எடப்பாடி மாறுதட்டி கொள்கிறாரு. அந்த நிலைப்பாட்டை உருவாக்கியது அந்த இருவரும் தலைவர்கள் தான். அப்போ அந்த தலைவர்களின் அணுகுமுறைகளை கடைப்பிடித்து இந்த கட்சியை கொண்டு போனால் தான் நம்ம வெற்றி பாதையில் பயணிக்க முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்க.